வா தாயி, உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன். வா தாயி, போலாம். இந்த கதையெல்லாம் எதுக்காக இவ நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா? ஒருவேளை இவ அப்பனை நாம தான் கொன்னோன்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல உன்னால நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோன்னு மறைமுகமா சொல்றாளா? பெரியய்யா, எங்க அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்தா நாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்போமா? இப்படி எங்களை அனாதையா அடைய விட்டுருப்பாங்களா? சின்ன குழந்தையா இருந்ததுனால இந்த கஷ்டம் எதுவும் எனக்கு தெரியல. என்னை வளர்க்கறதுக்கு துர்கா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கா. நான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் துர்கா ஒரு நாள் நாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுச்சு. அதை கேட்டு நான் அழுதுட்டேன். அன்னைக்கு துர்கா கிட்டனா எனக்கு பால் கொடுத்த அந்த அம்மா யாருன்னு நான் துர்கா சித்தி கிட்ட கேட்டேன். அப்போ அது என்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டுச்சு. அது என்ன தெரியுமா? கதை சொல்லு. எனக்கு கதை சொல்ல வராதே. அப்போ எனக்கு நிஜத்தை சொல்லு. நிஜமா? இப்போ கௌரிமாக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ அடிக்கடி சொல்லுவல்ல, ஒரு அம்மா வந்து எனக்கு பால் கொடுத்தாங்கன்னு. அவங்க யாரு? அவங்க எப்படி இருப்பாங்க? கௌரி பாப்பா, நான் சுடுகாட்டுல பார்த்த அந்த அம்மாவ இதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே இல்ல.
நம்ம 2 பேரையும் பெத்தவ மாதிரி நமக்காக அந்த நடு ஜாமத்துல வந்து எனக்கு சோறும் உனக்கும் பாலும் கொடுத்தது யாரா இருக்கும்? அது யாரா இருக்கும்? நீயே சொல்லு பாப்போம். ம், ம் வேற யாரு? மாசாணி அம்மனா தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம், மாசாணி அம்மனே தான். ம், நம்ம 2 பேருக்கும் அவதான் அப்பனும் ஆத்தாலும். நம்மள காப்பாத்த வேற யாரு வருவாங்க? மாசாணி அம்மன் தான் வருவா. ம். சரி வா தூங்கு. ம் வா. நான் பசியில அழறத பொறுத்துக்க முடியாம மாசாணி அம்மா தாயாவே வந்து எனக்கு பால் கொடுத்து என் அழுகைய நிறுத்தினாலே. அப்பா அம்மாவை கொன்னு என்னையும் என் சித்தியையும் அனாதையாக்குன அந்த பாவிங்கள ஆத்தா சும்மா விடுவாளா பெரியய்யா? பதில் சொல்லுங்க. இத கேட்கதான் நேர்லயே வருவேன்னு அடம் பிடிச்சு வந்தாளா? இவ்வளவு பெரிய கதை சொன்னதுக்கு இதுதான் காரணம் போல இருக்கு. பெரியய்யா, பதில் எதுவும் சொல்லாம நீங்க எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னோட அப்பா உங்க கம்பெனில தானே வேலை பார்த்திருக்காரு. அங்க விபத்துல இறந்ததா சொல்லி போலீஸ் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனா யாரும் எங்க அப்பா அம்மாவை கொன்னு இருக்காங்கன்னு இப்பவும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அப்பாவை பத்தி கேட்க போலீஸ் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனா என்னமோ என்னை பார்த்ததும் வீடு மாத்தி வந்துட்டோன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லெட்டரையும் சாவியையும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். எங்க அப்பா அம்மா சாவுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு பெரியய்யா. அந்த சதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்குமேன்னு தான் இந்த லெட்டரையும் சாவியையும் உங்ககிட்ட நேர்ல கொடுக்கணும்னு வந்தேன். அக்கா கேளுங்க. துர்கா, கௌரி என்ன இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கா? அவ அப்படி என்ன பேசுறதுக்காக வந்திருக்கா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ அவ எதுக்காக வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதாக்கும்? ஏன் தெரியாது? அதத்தான் உன்கிட்ட கேக்குறேன், சொல்லு, எதுக்கு வந்திருக்கா? அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌரியே வெளியே வந்துட போறா. அப்புறம் நீங்க உள்ள போய் கௌரி என்ன சொன்னான்னு பெரியய்யா கிட்ட கேட்க தான் போறீங்க. அவரும் சொல்லதான் போறாரு. அதுக்குள்ள ஏன் அத்தை அவசரப்படுறீங்க? ஏய், அக்கா கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். ஆனா பெரியய்யா சொல்றப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் பொறுங்க. கௌரி இப்ப வந்துருவா. எங்கேயோ ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சது, இங்க வந்து எல்லாருக்கும் இப்படி தண்ணி காட்டுறாளே. அவ்வளவுதான் பெரியய்யா, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்னு தான் வந்தேன். என் அப்பாவும் அம்மாவும் விபத்துல இறக்கல, அவங்கள யாரோ கொன்னு இருக்காங்க. அடுத்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டிய ஜமீன் பொறுப்புல இருந்த கோவில் சாவியையும் என் அப்பா உங்களுக்கு எழுதின லெட்டரையும் உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தேன். அதையும் கொடுத்துட்டேன். என் அப்பா அம்மாவை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் பெரியய்யா. இந்த லெட்டரையும் கோவில் சாவியையும் வச்சு போலீஸுக்கு தகவல் கொடுத்து கொலைகாரங்களை கண்டுபிடிக்க நீங்க தாயா எனக்கு உதவி பண்ணணும். அதுக்காக தான் வந்தேன். நான் கிளம்புறேன் பெரியய்யா. கௌரி,
இந்த லெட்டரை நீ படிச்சு பாத்தியா? அது என் அப்பா உங்களுக்கு எழுதின லெட்டர். அதை நான் எப்படி படிக்க முடியும்? வரேங்க ஐயா. கௌரி, ஒரு நிமிஷம். இத்தனை வருஷம் கழிச்சு இது உனக்கு எப்படி கிடைச்சது? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா உங்களுக்கு எழுதுனது. என்னை பெத்து போட்டுட்டு அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த லெட்டரையும் சாவியையும் பத்தி எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே பெரிய ஐயா. அப்ப இத பத்தி யாரு சொல்லிருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பெரியய்யா, போலீஸ் வீட்டுக்கு வந்து அப்பாவை விசாரிச்சுட்டு போனதை பத்தி துர்காக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பதான் நம்ம வீட்ல பீரோ இருக்குல்ல, ஆமா, பீரோக்குள்ள ஒரு மண்பானை இருக்கும். அதை எடு. அந்த பானைய அக்கா மாமா போட்டோக்கு முன்னால கொண்டு வந்து வச்சு அந்த உண்டியில தொற. அந்த பானையில இருந்து எடுத்தத பெரியய்யா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஆனா நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லு. மத்ததெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. நான் சொன்னது எல்லாமே துர்கா என்கிட்ட சொன்னதுதான். இந்த லெட்டரை எழுதிட்டு என் அப்பா உங்களை பார்க்கணும்னு நினைச்சாராம். ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவர் இறந்துட்டாராம். துர்கா சொல்லலைன்னா இப்படி ஒரு கவர் வீட்ல இருந்ததுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். அதான் துர்கா சொன்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என் அப்பா அம்மா சாவுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருந்ததுன்னா அவங்கள விட்டுறாதீங்க பெரியய்யா. நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். நான் வரேன். துர்கா, நான் பெரியய்யா கிட்ட பேசிட்டேன். துர்கா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி பெரியய்யா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கேளு. அப்பா எழுதின லெட்டரையும் சாவியையும் நாமளே போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம்ல? அது எப்படி கௌரி? மாமா பெரியய்யா கிட்ட கொடுக்கணும்னு வச்சிருந்தத நாம எப்படி போலீஸ் கிட்ட கொடுக்க முடியும்? இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. அத பத்திலாம் சொன்னா உனக்கு இப்ப புரியாது. நமக்கு தெரிய வேண்டியது அக்கா மாமாவை கொன்னுட்டாங்கன்றது உண்மைனா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம், சரியா? சரி துர்கா,
ஆனா இன்னொரு சந்தேகம். என்ன? வீட்ல இருந்த சாவிய பெரிய ஐயா கிட்ட கொடுக்க சொன்ன கொடுத்துட்டேன். ம் ஆனா வீட்ல ஒரு பேழை இருக்கே, அதுல என்ன இருக்கு? அதுக்கான சாவி எங்க இருக்கு? அதுக்கு சாவியே இல்ல. சாவி இல்லைன்னா அப்ப அந்த பேழையை எப்படி திறக்கிறது? அதுக்கான நேரம் வரப்போ அந்த பேழை தானாவே திறக்கும். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரிய வரும். அதனால எதை பத்தியும் நீ கவலைப்படாம தொடர்ந்து உன் வேலையை நீ பாரு. சரி துர்கா, இவ்ளோ தூரம் வந்துட்டு சித்தப்பாவையும் சத்யாமாவையும் பார்க்க முடியல. அவங்கள கேட்டேன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். என்ன வந்ததும் கிளம்பணும்னு சொல்ற? 2 நாள் இருந்துட்டு போகலாம். சின்னையாவையும் சத்யாக்காவையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அது சரிதான். ஆனா தினமும் அம்மனுக்கு படையல் போடுறேன்ல, அப்புறம் வீட்ல அந்த பேழை இருக்கு, அதுக்கு தினமும் விளக்கேத்தி வைக்கிறேன். அதனாலதான் நான் போகணும். நீ கோச்சுக்காத துர்கா, நாங்க கிளம்புறோம். சரி, பத்திரமா போயிட்டு வா. சின்னசன பத்திரமா கூட்டிட்டு போங்க. ம் ம். அண்ணா, ஆ, என்னாச்சுன்னு? டேய் ஜனா, நம்ம கோவில் சாமி சன்னதிக்கு 2 சாவி இருக்கும்ல? ஆமாண்ணா. ஒன்னு அர்ச்சகர்கிட்டயும் இன்னொன்னு நம்ம கிட்டயும் இருக்கும். ஆமா. அதுதான் கௌரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போன இந்த சாவி நம்ம கிட்ட இருந்ததுடா. நம்ம கிட்ட இருந்தது. எப்படின்னு? 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயில்ல இருந்த அம்மன் சிலைய இடம் மாத்துறதுக்காக ஜமீன் முத்திர குத்துன இந்த சாவிய நான் சாண்டி கிட்ட கொடுத்திருந்தேன். ஆனா சாண்டி சாவிய அப்பயே தொலைச்சிட்டான். அப்ப தொலைஞ்சு போன இந்த சாவி இப்பதான் திரும்ப கிடைச்சிருக்குடா. சரிங்க, கௌரி சாவியை கொடுத்தா அப்புறம் என்ன சொன்னா? அதான் துர்கா சொன்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என் அப்பா அம்மா சாவுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருந்ததுன்னா அவங்கள விட்டுறாதீங்க பெரியய்யா. நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். நான் வரேன். அண்ணா, இந்த லெட்டர்ல என்னென்ன எழுதியிருக்கு? நீயே படிச்சு காட்டு. மதிப்பிற்குரிய ஜமீன் ஐயா அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதலாமா வேண்டாமான்னு பல தடவை யோசிச்சு இத உங்களுக்கு எழுதியே ஆகணுங்கிற கட்டாயத்துல தான் எழுதுறேன். கோவில்ல சிலைய திருட வந்தானே, அவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில உழவார பணி செய்யறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன். அங்குதான் கீழே கிடந்த இந்த சாவிய நான் கண்டெடுத்தேன். இது சாமியோட சன்னதி சாவின்னு அப்ப எனக்கு தெரியாதுங்கய்யா. இருந்தாலும் இத பத்திரமா வச்சிருந்தேன். இது எதோட சாவியா இருக்கும்னு பல தடவை யோசிச்சு பார்த்தேன். அப்ப எனக்கு பிடிபடவே இல்லை. ஆனா திருடனை பிடிக்கிறப்ப அவன்கிட்ட இருந்து விழுந்திருக்குமோன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் அந்த சாவியில இருந்த ஜமீன் முத்திரையை கவனிச்சேன். சாவி சன்னதியோட சாவின்னு தெரிய வந்துச்சு. சன்னதி சாவில ஒன்னு குருக்கள் கிட்டையும் இன்னொன்னு ஜமீன் கிட்டையும் இருக்குங்கிறதையும் குருக்கள் சொல்லி இருந்தது ஞாபகம் வந்துச்சு. பெரியய்யா, உங்களை பார்க்க வந்தப்பவே தெரிஞ்சிருந்தா அப்பவே சாவிய உங்ககிட்ட கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப என் மனசுல வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு.
இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற சாவி எப்படிங்க திருடன் கைக்கு வந்திருக்க முடியும்? அப்படின்னா ஜமீன் குடும்பத்துல யாரோ தானே இந்த சாவிய திருடனுக்கு கொடுத்துருக்கணும். அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ தான் சிலையை திருட திட்டம் போட்டிருக்காங்க. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அது உறுதியா தெரியுது. இந்த லெட்டர் எழுத இன்னொரு காரணமும் இருக்கு. திருடனை பிடிச்சு கொடுத்த 2வது நாளே அவனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காரு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அது நிச்சயமா விபத்தா இருக்க முடியாது. அவரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது.